எடிட்டர் லெனின் பற்றி சில விஷயங்கள். நிறைய படங்கள் கையில் இருந்த போது கூட இனிமேல் வணிக படங்களுக்கு எடிட் செய்வதில்லை என்று ஒதுங்கியவர். அதன் பிறகு தான் பல எடிட்டர்களுக்கு வேலை கிடைத்தது. மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தவரை இவர் தான் அதில் முடிசூடா மன்னர். படத்தொகுப்பு லெனின் வி.டி. விஜயன் என்று வரும். இருவருமே எடிட்டர் பால்துரை சிங்கத்திடம் வேலை பார்த்தார்கள். பிறகு லெனின் தனியாக எடிட் செய்ய ஆரம்பித்தார். மகேந்திரனின் உதிரிப்பூக்கள் அவரது முதல் படம். அதை பார்த்துதான் அவரிடம் போய் தனது முதல் படத்திற்கும் எடிட் செய்து தருமாறு கேட்டிருக்கிறார் மணிரத்னம். அவரது முதல் படமான பல்லவி அணு பல்லவியில் இது கன்னடம் படம் இருந்து அஞ்சலி வரை லெனினின் தைவண்ணமே. ஒரு காலகட்டத்தில் அவரால் மட்டும் செய்ய முடியாத அளவு படங்கள் குவிந்தன. அப்போது வி.டி. விஜயனையும் இணைத்து கொண்டார். பொதுவாக வன்முறைகள், பாலியல் காட்சிகள் நிறைந்த படங்களை எடிட் செய்ய லெனின் விரும்புவதில்லை. அதற்கு விஜயன் தான் எடிட் செய்வர். மேற்பார்வை லெனின் என்று வரும். உதாரணம் விஜயகாந்தின் அலை ஓசை போன்ற பல படங்கள். படத்தொகுப்பாளரின் பெயரை கவனிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியது லெனின் தான். ஆண்டனி எல்லாம் கையில் கணினி கருவிகளை வைத்துக் கொண்டு வித்தை காட்டுகிறவர். இதெல்லாம் இல்லாத காலத்தில் வித்தை காட்டியவர் லெனின். கரகாட்டக்காரன் வெற்றிக்கு இசைக்கு இளையராஜா, நகைச்சுவைக்கு கவுண்டமணி போலவே லெனினின் தொகுப்பு மிக முக்கிய காரணம். இதை கண்டி அமரனே ஒத்துக்கொண்டார். வேலைக்கு ஆகாத படங்களுக்கு கூட லெனின் எடிட் செய்தால் ஓரளவு தேறிவிடும் என்ற நம்பிக்கை அப்போது நிலவியதையும் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அறிவார்கள். சில்க் ஸ்மிதா நடித்த அன்று பெய்த மழையில் படத்தை இதற்கு சிறந்த உதாரணமாக கூறலாம். வி. ஜெய்சங்கர், அனில் மல்நாட், வாசு, சலீம், சாய் சுரேஷ் போன்றவர்கள் லெனினுக்கு வெகு பிந்தி வந்தவர்கள். 90களின் இறுதியில் 2000 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட வணிக படங்களுக்கு எடிட் செய்வதை குறைத்து விட்டார் லெனின். அதன் பிறகுதான் பலருக்கும் படங்கள் கிடைத்தது. லெனின் இயங்கிய காலத்தில் அவருக்கு இணையாக ஓரளவு பெயர் பெற்ற எடிட்டர் சுரேஷ் அர்ஸ் மட்டும் தான். வன்முறை காட்சிகள் அதிகம் உள்ளதால் லெனின் மணிரத்னத்தின் நாயகன் படத்தை எடிட் செய்ய மறுத்துவிட்டார். அதன் பிறகு கமல் சமரசம் பண்ணி கூட்டி வந்தது தனிகதை. நாயகன் 5 மணி நேர பொட்டேஜ் இருந்ததாம். அதை இப்போது பார்க்கும் வடிவத்துக்கு கொண்டு வந்தவர் லெனின் தான். அதே போல அக்னி நட்சத்திரம் படம் வேறு எடிட்டர் பண்ணியிருந்தால் இவ்வளவு கிரிஸ் கிடைத்திருக்காது. ஒரு பூங்காவானம் புதுவனம் பாடலுக்கு அரை மணி நேரம் பொட்டேஜ் இருந்ததை 5 நிமிடமாக எடிட் செய்து கொடுத்ததும் இவர்தான். எடிட்டர் லெனின் மலையாள இயக்குனர் பத்மராஜனுடன் வேலை பார்த்த படங்கள் அவருக்கு திருப்தியை கொடுத்ததாக சில நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறார். அற்ப கிட்டிய கிராமத்தில் முதல் நமக்கு பார்க்கன் முந்திரி தோப்புகள், தூவான தும்பிகள், சீசன் 3ஆம் பக்கம், பத்மராஜனின் கடைசி படமான ஞான் கந்தர்வன் வரைக்கும் லெனின் தான் எடிட்டிங் செய்தார். லெனின் தான் பத்மராஜனை இளையராஜாவிடம் கூட்டி போய் அறிமுகப்படுத்தி இரு மேதைகளும் இணைய வழிவகுத்தது. லெனின் பத்மராஜனின் திரைக்கதை புத்தகத்தின் முன்னுரையில் இருவருக்கும் இடையே இருந்த உறவை விரிவாக எழுதியிருக்கிறார். பெருவழியம்பலம் தமிழில் மீரா கதிரவன் கனவு பட்டறை வெளியீடு. தவமாய் தவமிருந்து, மைனா போன்ற படங்களின் பின்னணியிலும் அந்த மகத்தான கலைஞனின் பங்கு இருக்கிறது. அவர் எடுத்த குறும்படம் பெயர் நாகாவு. தங்கப்பதக்கம் வாங்கிய ஒரு முன்னாள் பாச்சரை பற்றியது. அவர் அனாதை பிணமாக குப்பை தொட்டி அருகே கிடப்பார். அதை பற்றியது அந்த குறும்படம். அதற்காக 1992இல் தேசிய அளவில் சிறந்த குறும்படமாக தேர்வு பெற்று ஜனாதிபதி பரிசும் பெற்றார். இது ஒரு சிறிய அறிமுகமே. அவரை பற்றி எழுதுவதற்கு இதைப்போல் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் உள்ளன. அவற்றை எழுதினால் புத்தகமாகவே வரும். இத்தனை பெருமைக்குரியவரை சில முறை சந்தித்து பேச எனக்கும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. அடிப்படையில் மிக எளிமையான உண்மையான உள்ளத்துடன் பழகும் மனிதர் மேதை லெனின்.